டெல்லியில் தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படும் முத்துகிருஷ்ணனின் உடல் இன்று பிரேத பரிசோதனை செய்யப்படுகிறது. இதன் தகவல்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், முத்துகிருஷ்ணனின் உடல் பிரேத பரிசோதனை எப்போது செய்யப்படுகிறது? கணேஷ், ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்த முத்துகிருஷ்ணன் என்ற மாணவனின் அந்த தற்கொலை தொடர்பான ஒரு விவகாரங்களானது தற்பொழுது அரசியல் சாயம் பூசப்பட்டு வருகின்ற ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. அது மட்டும் இல்லாமல் அவரது உடலுக்கு அந்த உடற்கூறு ஆய்வு செய்வதற்கான அந்த விஷயங்களும் தற்பொழுது தொடர்ந்து ஒரு இழுபறியான நிலையிலே நீடித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து தற்பொழுது இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையின் அந்த பிணவரையின் இருக்கக்கூடிய அந்த வாயிலில் தொடர்ந்து ஏராளமான ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் குழுமி இருப்பதை பார்க்க முடிகின்றது. அதிமுக எம்பிக்கள் வந்திருக்கின்றார்கள், முத்துகருப்பன் வந்திருக்கிறார். அதே போல பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய இணையமைச்சருமாக இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் வந்திருக்கின்றார். இவர்கள் அனைவரும் தற்பொழுது தொடர்ந்து மாணவர்களிடமும் சரி அவர்களது தந்தைகளிடமும் தந்தை மற்றும் உறவினரிடம் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார்கள். குறிப்பாக இவரது இந்த தற்கொலை தொடர்பான இந்த வழக்கினை SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது நேற்று முதலே முன்வைக்கப்பட்டு வந்தது. நேற்று அவர்கள் கொடுத்த அந்த புகாரில் கூட அது முக்கியமானதாக இருந்தது. ஆனால் இன்று காலை வரை காவல்துறையினர் இது தொடர்பான முதல் தகவல் அறிக்கையை, அதாவது இந்த SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் பிரிவுகளின் கீழ் இந்த கம்ப்ளைண்ட் எதையும் அவர்கள் FIR எதையும் ஃபைல் பண்ணவில்லை என்பதுதான் தற்பொழுது பிரச்சனையாக இருந்து வந்தது. அதுவும் ஒரு இழுபறியான விஷயமாகத்தான் பார்க்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அதற்கு காவல்துறையினர் சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்கள். மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதற்காக காவல்துறையிடம் சரி மாணவர்களின் உறவினர்கள் மற்றும் அவர்களது நண்பர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் பிறகு காவல்துறையினர் அந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ய முடிவு செய்திருக்கின்றார்கள். ஆனால் வழக்கானது தற்பொழுது வரை இன்னும் பதிவு செய்யப்படவில்லை. இன்னும் ஒரு 10 இருந்து ஒரு 15 நிமிடத்திற்குள் வழக்கானது பதிவு செய்யப்பட்டுவிடும். அவ்வாறு பதிவு செய்யப்பட்ட பின் அந்த முதல் தகவல் அறிக்கையின் அந்த காப்பியானது உடனடியாக முத்துகிருஷ்ணனின் சார்ந்தவர்களுக்கு உடனடியாக கொடுக்கப்படும். அதற்கு பிறகும் அவர்களுக்கு அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்றால் உடனடியாக பிரேத பரிசோதனையானது நடத்தப்படும். இன்று ஒரு 1.5 மணி நேரம் அளவுக்கு இந்த பிரேத பரிசோதனை நடத்தப்படலாம் என்று கூறப்படுகின்றது. அதன் பிறகு தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருப்பதன்படி இந்த முத்துகிருஷ்ணன் உடலை அவரது சொந்த ஊரான சேலத்திற்கு எடுத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் துரிதமான முறையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இன்று மாலை ஒரு 4 மணிக்குள் இந்த பிரேத பரிசோதனை விஷயங்கள் அனைத்தும் நிறைவடைந்து விட்டால் இன்று மாலை 5 மணி அளவில் தனி விமானம், ஒரு சிறப்பு விமானம் மூலமாக அவரது உடல் கொண்டு வரப்படலாம் அல்லது பொது விமானம் மூலமாக கொண்டு வரப்படலாம். அவருடன் அவரது தந்தை மற்றும் உறவினர்களும் உடன் வருவார்கள். இந்த தகவலை தற்பொழுது தமிழக அரசின் சார்பாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கணேஷ், நிரஞ்சன், உயிரிழந்த முத்துகிருஷ்ணனின் தந்தை முத்துகிருஷ்ணன் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்பது போன்ற கருத்துக்களை கூறியிருக்கிறார். டெல்லி காவல்துறை அவர் மன அழுத்தத்தில் இருந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் உயிரிழந்த முத்துகிருஷ்ணனின் தந்தையை இதுவரைக்கும் யாரெல்லாம் சந்தித்திருக்கிறார்கள்? வேதவள்ளி, இந்த முத்துகிருஷ்ணனின் இந்த தற்கொலை விவகாரமானது தற்பொழுது கொலையா அல்லது தற்கொலையா, அவர் யாரேனும் அவரை தற்கொலைக்கு தூண்டி இருக்கிறார்களா அல்லது தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் தற்கொலை செய்து கொண்டாரா உள்ளிட்ட எந்த விவகாரங்களும் தெரியவில்லை. JNUவின் அவருடன் பயிலக்கூடிய மாணவர்களும் இது குறித்த சரியான ஒரு தகவல்களை தர மறுக்கின்றார்கள். அவரது தந்தையும் தன் மகன் தற்கொலை செய்து கொண்டிருப்பதற்கான காரணங்கள் தங்களுக்கு புலப்படவில்லை. 2 நாட்களுக்கு முன்னதாக கூட தன்னிடம் பேசினான், ஊருக்கு வருவதாக கூறியிருந்தார், நன்றாக பரீட்சைகள் எழுதியிருப்பதாகவும் கூறியிருந்தார். எனவே தற்கொலை செய்து கொண்டிருப்பதான வாய்ப்புகள் இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். அதே சமயத்தில் காவல்துறையினரும் இவரது இந்த தற்கொலையை உறுதி செய்யும்படி பல்வேறு தகவல்களை தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக பல்கலைக்கழகத்தின் மீது இவரும் எந்த புகாரும் தெரிவிக்கவில்லை, இவர் மீதும் பல்கலைக்கழகம் எந்த விதமான புகாரையும் தெரிவிக்கவில்லை. எனவே பல்கலைக்கழகம் இவரை இந்த தற்கொலைக்கு தூண்டி இருக்குமா என்ற ஒரு சந்தேகம் கூட தங்களுக்கு எழவில்லை என்று கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இது அனைத்துமே அந்த விசாரணை வளையமானது விரிவான பின்னர் தான் நம்மால் எதையும் உறுதியாக கூற முடியும். அதற்கு முன்னதாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து அவரது தந்தையை சந்தித்து ஆறுதல் கூறி வருகின்றார்கள். திமுகவின் சார்பாக இன்றைய தினம் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்கள் நேரில் வந்து ஆறுதல் தெரிவித்திருந்தார். மத்திய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன், நிர்மலா சீதாராமன் ஆகியோர் நேரில் வந்திருந்தார்கள். நேற்றைய தினம் வந்திருந்த அதிமுகவின் எம்பிக்கள் முத்துகருப்பன் மற்றும் விஜயகுமார் உள்ளிட்டோர் இன்றும் வந்திருந்தார்கள். நேற்றைய தினம் காமராஜ் அவர்களும் வந்திருந்தார்கள். முகுல் வாஸ்னிக்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்திருந்தார். தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து வந்து பார்த்த வண்ணம் தான் இருக்கின்றார்கள். இழப்பீடுகளை வழங்குவதற்கும் நியாயம் கிடைப்பதற்கும் தங்களால் இயன்ற அனைத்து உதவிகளையும் தாங்கள் செய்வதாகவும் அவர்கள் தொடர்ந்து உறுதியளித்து வருகின்றார்கள்.
ஆனால் இவை அனைத்துமே தற்பொழுது இந்த விசாரணை வளையம், இந்த போஸ்ட்மார்ட்டம் எவ்வாறு முடிவடைகிறது, அதில் என்ன மாதிரியான முடிவுகள் வருகிறது, இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற முடிவுகள் தெரிந்த பின்னர் தான் அந்த விசாரணை வளையத்தை பொறுத்து தான் காவல்துறையானது அடுத்தடுத்த தளங்களுக்கு இந்த விசாரணையில் செல்ல முடியும் என்பதுதான் தற்பொழுது பார்க்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. வேதவள்ளி.